பக்கமாக வந்துட்டு இருந்த ஒரு வேலையாக போகணும்னு சொல்லிட்டு இப்போ குறுக்கு வழியில் வருவோம்ல அந்த மாதிரி இந்த வழியில தான் வந்தா பார்த்தா ஒரு மரம் புதுசாக இருந்துச்சு. என்ன அந்த மரம் சொல்லிட்டு போய் பார்த்தா பார்த்தாச்சு. பாருங்க எப்படி மூச்சு முட்டை நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏன்னா 10 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரத்தில் மூடிடுவாங்க ஆஃபீஸ். அதுக்கு போய் ஆகும் பார்த்தா வால்நட்ஸு. என்ன இங்கே ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய மரத்தில் இவ்வளோ காய். எப்படி எங்கள் ஏரியா ஜனம் நல்லா பறிச்சிடும். பாருங்க எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. யாருக்கு வேணுமோ வந்து பறிச்சிக்கோங்க. ஆனால் சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு அதான் தானாக வளர்ந்துருக்கு. ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் பார்த்ததில்லை எவ்வளோ நாள். நம்ம ரொம்ப நாள் வர்றதில்லை இந்த ஏரியா பக்கம். கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க. எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய மரம் இருக்குது. இதுக்குள்ளே இவ்வளோ வால்நட்ஸ் இருக்குது. வாங்க நம்ம ஏரியாவில் வந்து எடுத்துகிட்டு போங்க. என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து போகிற வழி எங்கே பார்த்தாலும் போயிட்டு பழம்லாம் சாப்பிட்டுட்டு போகிறோன்னா அப்போ வந்து அந்த விதைகளை வந்து அங்கங்கே போடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அது தானாக வளரணும்னு நினச்சா வளர்ந்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து பழம் காய்கறிகள்லாம் தரும். அதனால் இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். எல்லாம் சுடுகாடு தான் பாருங்க. இதுக்குள்ளே தான் இப்போ பூந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இது அப்புறமா சொல்கிறேன். இந்த சமாதியை மட்டும் ஒரு கதையே இருக்குது, எங்கள் வீட்டு கதை. சூப்பர். ஓகே நம்ம போயிடுவோம். சுற்றியும் பார்க்கு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த மரமும் இல்லை இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து விரிவுபடுத்திக்கிறேன். இது மட்டும்தான் ஒரு மரம் தான். ஆனால் ஒரு மரம் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. பரவாயில்ல. இதுதான் இதை சுற்றி உள்ள இடம். பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பார்க்கை எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் யாரும் கறி சுட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இங்கெல்லாம் யூஸ் பண்ணுற இடம் தான். இங்கே தான் கிரிக்கெட்டு ஃபுட்பால் எல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க பசங்கள்லாம். அதில் ஒரு மரம் தானாக வளர்ந்துருக்கு. இவ்வளோ பெரிய மரம். பரவாயில்ல. நம்ம ஏரியாவில் இப்படி ஒரு மரம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி முடிச்சுக்கிறேன்.